வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க, இந்தியில் அஜ்வைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, அசிடிட்டிக்கு ரொம்ப நல்லது, கோல்டானா அதுக்கும் ரொம்ப நல்லது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ரொம்ப நாளாக இருக்கிற சளியெல்லாம் தீர்த்து வச்சிரும், அவ்வளோ நல்லது. இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதோட இலையெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு அந்த குச்சியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை தூக்கி போட்டுறாமல் அதை நல்லா மறுபடியும் நீங்கள் ஒரு தொட்டியில் நட்டு வைக்கலாம். சூப்பராக வந்துடும். திரும்ப ரீபாட்டிங் பண்ணுங்கள். அங்கே இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். என்னன்னு சொல்லிட்டு நான் பேசன் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கோங்க, பார்க்குறக்கு நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு ஹிங்கு போட்டிருக்கிறேன், பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கிறேன். நல்ல பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும். அது சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டிப்படாமல் நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் சேர்க்கலாம். ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்கி ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் நான். ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பசங்களுக்கு நீங்கள் டிஃபனில் கொடுத்து விடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லாட்டி காய்கறி இல்லாத நேரத்தில் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூடவும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி ஒருக்கா காய்கறி இல்லாட்டி டக்குன்னு நம்ம செடியில் நம்ம தொட்டியில் வச்சுருப்போம், எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒருக்கா செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு இருக்கும்போதே ரொம்ப கமகமன்னு வேறு நல்லா மணக்கும். அதுக்கு இப்போ நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அந்த பஜ்ஜி மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம பக்கோடா மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் அந்த இலை முழுசாக அப்படியே டிப் பண்ணி ஒவ்வொரு இலையாக அந்த மாதிரி போட்டு விடுங்க. போட்டு விட்டோன்னா நல்லா புஷ்ஷுன்னு இந்த மாதிரி நல்லா எந்திரிச்சு வந்துடும். நல்லா மேலால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒருக்கா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எது கூட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெஞ்சன மாதிரி தொட்டுக்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பாருங்கள். டீ கூட சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை மார்னிங்கில் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம்ல, அதனால பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் அட்லீஸ்ட்டு 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக கிடச்சிரும். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு இந்த மாதிரி ஈஸியாக நல்லா செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பசங்களுக்கு நீங்கள் கெச்சப் கூட கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃபனில் இந்த மாதிரி ஷார்ட் பிரேக்கெல்லாம் கிடைக்கல ஸ்கூலில் அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஒருக்கா செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி ஈஸியான நல்ல புது புது ரெசிபியோடு உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.